நம்ம வீடியோ கண்டென்ட் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட தம்ப்நெயில் தான் பேசுது. ஏன்னா அதை வச்சு இப்போ நிறைய வியூஸ் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ நீங்கள் அந்த தம்ப்நெயில் உருவாகிறதுக்கு நம்ம நிறைய எடிட்டிங் ஆப்ஷன்லாம் போய் எடிட் ஆப்பு அது மாதிரி நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் தேவையே இல்லைங்க. யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி பண்ணுறது, நம்ம ஃப்ரீயாகவே பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நம்ம க்ரோமில் போயிட்டு கூகுளில் போய் www.youtube இல்லைனா ystudio.com அது கொடுத்தீங்கனாலே போதும். கொடுத்தோடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட யூடியூப் சேனலுக்குள்ளே போயிடும். உங்கள் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடியிலே ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அதனால் YT ஸ்டுடியோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். போனோடனே உங்களோட பேஜ் இப்படி ஓப்பன் ஆகுது இல்லைங்களா? பேஜ் ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஐக்கான் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஐக்கானில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜோட லோகோ இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. அது பக்கத்துலேருந்து ஒரு 4வது ஆப்ஷன் பாருங்கள், ஜெமினி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு வரும். பாருங்களேன். இப்படி கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய சேனல் பேர் வந்து என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இதிலே வந்து நீங்கள் கீழே ரைஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே ஆப்ஷன் டைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அந்த டைப் பண்ணுற ஆப்ஷனில் நீங்கள் என்ன வீடியோ சூஸ் பண்ணுறீங்களோ, ஆல்ரெடி வீடியோ எடிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி இந்த வீடியோவுக்கு எனக்கு ஒரு டைட்டில் வேணும் இல்லைனா தம்ப்நெயில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கனாலே போதும். பாருங்கள், இந்த ஐ வாண்ட் டைட்டில் அண்டு தம்ப்நெயில் ஃபார் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ கொடுத்துட்டேன். அந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் பேசியிருக்கணும் அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற ஒரு தம்ப்நெயில் எல்லாம் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக ஒரு தம்ப்நெயில் பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துச்சு பாருங்கள். ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் இருக்குது. எதுக்கு இந்த டைட்டிலும் கொடுத்துருது. அந்த டைட்டிலுக்கு ஏற்றாப்படி தம்ப்நெயில் கொடுத்துட்டு தம்ப்நெயிலுக்கு ஏற்றாப்படி கீழே அந்த கண்டென்ட்டும் கொடுக்குது. நீங்கள் இந்த கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்படி இந்த தம்ப்நெயில் வச்சிங்கன்னா இந்த கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்படி பேசுங்க அப்படிங்கிற ஏற்றாப்படியே நம்மளுக்கு யூடியூபே வந்து பண்ணி கொடுக்குது. இதை யூஸ் பண்ணோம்னாலே போதும். பாருங்கள், இப்போ ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருக்கு, ஒரு டைட்டில் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸுக்கு ஏற்றபடி அந்த வீடியோக்கு ஏற்றபடி அந்த டைட்டில் கொடுத்துருக்கு இல்லைங்களா? அந்த டைட்டில் பார்த்தே நம்மளுக்கு இந்த ஒரு கண்டென்ட் வச்சு நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம். அதுக்கு ஏற்றபடி இந்த வீடியோ ஸ்கிரிப்டுக்கு ஏற்றபடியும் நம்ம ஒரு பிளான் பண்ணி அடுத்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஐடியா பண்ணி எனக்கு இல்லை இது ஒரு செட் ஆகலை, இன்னும் நிறைய தம்ப்நெயில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு தமிழ் வருதோ இங்கிலீஷ் வருதோ என்ன வருதோ டைப் பண்ணி என்ன லாங்குவேஜ் வருதோ அதை டைப் பண்ணிங்கனாலே போதும். அடுத்தடுத்து உங்களுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். எவ்வளோ கேட்டிங்கனாலும் கொடுக்கும். அந்த மாதிரி தான் ஆப்ஷனு. உங்களுக்கு ஃப்ரீயாகவும் வந்துடும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கிரிப்ட்டும் வருது பாருங்கள். அந்த ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா நம்ம யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம கீவேர்ட்ஸ் கொடுக்குறதுக்கும் நம்ம கண்டென்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நிறைய இது வந்திருக்கும். எனக்கு இன்னும் பத்தலைன்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் தம்ப்நெயில் கேட்டிருக்கேன். அது பாருங்கள், அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்குது பாருங்கள். அது தம்ப்நெயில் கொடுத்து அந்த தம்ப்நெயில் கீழேயே அந்த கண்டென்ட்டும் கொடுத்துறதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியாவும் கிடைக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் பேசணும் இல்லையா? அந்த மாதிரி. ஏன்னா ஒரு வீடியோ போட்டோடனே அந்த வீடியோ டக்குன்னு ஒரு 10 செகண்ட் 20 செகண்டில் ஒரு பார்க்குற வியூவர்ஸ் இம்ப்ரெஷன் பண்ணால் தான் அடுத்தடுத்து அவங்க வீடியோவை கண்டினியூவாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி கண்டென்ட்டை நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம இன்னும் பேசலாம். பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், இன்னும் வேணும்னா கூட நம்ம டைப் பண்ணி இன்னும் கண்டென்ட் வேணும். இதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோவுக்கு என்னென்ன கான்செப்ட்டில் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவோட அந்த தம்ப்நெயிலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. யூடியூபே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறது, யூஸ் பண்ணிக்கோங்க.